வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேஷ், தொழில் மேலாண்மை பயிற்சியாளர். தொழில் மேலாண்மை சார்ந்த பல கூறுகளை மேனேஜ்மெண்ட் கான்செப்டை நல்ல பல பதிவுகளை பார்த்து வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு சிசி அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, யார் யாரெல்லாம் அதை தொடங்கலாம், எந்த டைம்ல தொடங்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை தொடங்கலாம், லோன் அக்கௌண்ட்டுக்கும் சிசி அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சிசி அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவே பார்த்தோம். சிசி அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரன் பண்ணுற பிஸ்னஸில் உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது தொடர்ந்து அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு தேவையான கேபிட்டல், மூலதனம், ஓகேங்களா, அது குறையுது, இல்லை பாதி அளவு குறையுது, முழுமையான அளவு குறையுது, அல்ல 25% குறையுது அப்படின்ற சூழ்நிலையில நீங்க மீண்டும் உங்க பிசினஸ்க்கு தேவையான பொருட்களை, ஸ்டாக்ஸை வாங்கி போடணும். அந்த பிசினஸ்ல அந்த பிசினஸ் ஸ்டாக் வாங்கி போடுறதுக்கு தேவையான பணம் இல்லாத சுச்சுவேஷன்ல பேங்க்ல லோனுக்காக அப்ரோச் பண்றீங்க, ஓகேங்களா. இன் ப்ரீவியஸ் கேசஸ்ல தனியா லோனுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு மாசம் மாசம் வட்டின்ற ஒரு விஷயம் கட்டிட்டு வந்தீங்க, ஓகேங்களா. அதெல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இப்போ கேஷ் கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு லோன் வாங்க போறீங்களோ அந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு டாக்குமெண்ட் மீன் வீட்டோட பத்திரம் இல்லை நிலத்தோட பத்திரத்தை பேங்கர்ஸ் விட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க அதனுடைய வேல்யூல இருந்து, ஓகேங்களா, சப்போஸ் ஒரு வீடு ஹேண்ட் ஓவர் பண்றீங்க, வீட்டோட டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்றீங்க, அதனுடைய 75%, அந்த வீட்டில் 75% அளவுக்கு நீங்கள் கடனாக எடுத்துக்கொள்ளலாம் என்று உங்கள் பேங்க் அலோவ் பண்றாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட் பொதுவாக கரண்ட் அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்க எடுக்கிறீங்க, அது கரண்ட் அக்கௌண்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸா நீங்க போட்டு வைப்பீங்க, கஸ்டமர்கிட்ட வாங்கினது போட்டு வச்சிருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ்ல சேல்ஸ் ஆன அமௌண்ட் எடுத்து போட்டு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்க மறுபடியும் எடுக்கிறது உங்களுடைய பணம், நீங்க முன்னாடி போட்டீங்க, அந்த பணத்தை மறுபடியும் எடுக்கிறீங்க. பட் சிசி அக்கௌண்ட் அப்படி கிடையாது. உங்களிடம் இல்லாத ஒரு தொகை பேங்க்ல இருக்குது. அந்த பேங்கை நீங்க எடுக்கிறீங்க. அப்படி ஒரு வாட்டி நீங்க எடுக்கும்போது அது கடனுக்காக எடுக்கிறீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. இதுக்காக தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சிசி அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு 50,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 50,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் 1,00,000 ரூபாய் இருக்கும். இதே ஒரு சிசி அக்கௌண்ட் எடுத்திருக்கீங்க, லோன் அக்கௌண்ட் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை ப்ரீவியஸா -50,000 ருபீஸ், -50,000 ரூபாய் இருக்கிறது. அங்க நீங்க இன்னொரு 50,000 நீங்க போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 1,00,000 ரூபாய் 50,000 போடும்போது மைனஸ்ல இருந்து ஜீரோவா மாறிடுது, ஓகேங்களா. மைனஸ்ல இருந்து 50,000ன்றது ஜீரோ. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்தம் இல்லாத பணத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, அது நீங்க போடும்போது உங்களோட அக்கௌண்ட்ல ஜீரோன்ற மாதிரி ஆயிடுது, ஓகேங்களா. நீங்களும் பேங்கருக்கு தர வேண்டியது இல்லை, பேங்கரும் உங்களுக்கு எதுவும் தர வேண்டியது இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு, ஓகேங்களா. இதுதான் சிசி அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே பேங்க்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம் அப்படி சுச்சுவேஷன்ல பேங்க்ல அதோட 78% அளவுக்கு உங்களுக்கு லோன் அலோவ் பண்றாங்க. அந்த லோனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கிரெடிட்டர் நீங்க பே பண்ணலாம், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்டா நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அக்கௌண்ட் எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா பொதுவாக என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கரண்ட் அக்கௌண்ட், அவங்க பேங்க்குக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இந்த சிசி அக்கௌண்ட்டுக்கான மாசம் வட்டி தொகை, ஓகேங்களா. இதுல முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் நான் மறந்துட்டேன். நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க எடுக்கக்கூடிய தொகை பேங்க்ல இருந்து கடனாக வாங்குகிறீர்கள் என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கடனை எந்த தேதியில இருந்து எடுத்தீங்களோ அந்த தேதியில இருந்து நீங்க என்னைக்கு அமௌண்ட் அந்த அமௌண்ட் பிஃபோர் மெத்தட்ல அந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்த அமௌண்ட்டை மறுபடியும் டெபாசிட் பண்றீங்களோ அது வரைக்குமான வட்டியை நீங்க மாச கடைசியில அந்த வங்கியர்கள் உங்களோட அக்கௌண்ட்ல மறுபடியும் ஆட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -0ன்னு இருந்தது, ஓகேங்களா. நீங்க ஒரு 4 lakhs 1 lakh சொல்லிட்டு 4 times நீங்க 4 lakh rupees எடுத்துட்டீங்க. மாசம் முடிஞ்சிச்சு. அந்த மாசம் கடைசியில அந்த 4,00,000 ரூபாய்க்கு அவங்க ஆல்ரெடி உங்களுடைய பேங்க் வட்டி, ஆல்ரெடி நீங்க அந்த சிசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேங்கர்ஸ் உங்களுடைய எல்லா சிக்னேச்சரும் வாங்கிடுவாங்க, ஓகேங்களா. என்னென்ன டேர்ம்ஸ்ல என்னென்ன பேங்கர்ஸ் என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்றதுலாம்
அவங்க முன்னாடியே சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் எவ்வளோ வட்டி போட போகிறோன்றது முதல் சிக்னேச்சர் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வாங்கின கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அவங்க மந்த் எண்டில் வட்டி நீங்கள் ஆட் பண்ணுவாங்க. ஒரு 4 லட்ச ரூபா வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனில் அது 12% or 24% பேங்க் வட்டி போடுவாங்க. அந்த பர்சன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வட்டியும் ஆட் பண்ணி சம் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 4 லேக்கு வந்து ஒரு 10,000 இல்லை 15,000 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15,000 4 லேக் 15,000 ருபீஸ் நீங்கள் பேங்க்குக்கு லைபிள் டு பே. நீங்கள் அந்த பணத்தை வந்து உங்களுடைய வங்கி கணக்கு நீங்கள் மறுபடியும் திருப்பி தரணும் என்பது உண்மை. இதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சிசி அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்த பணத்தை மறுபடியும் நீங்கள் எடுக்கிறீங்க. சிசி அக்கௌண்ட் இந்த பட்சத்தில் வந்து வேற ஒருத்தர் உங்களுக்கு சொந்தம் இல்லாத பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அது வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு பொறுப்பு, லைபிலிட்டிஸ்ன்றதை நான் வச்சுக்கீங்க. நான் சொன்ன சிசி அக்கௌண்ட்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இன்னொரு பதிவில் சிசி அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணணும், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணணும், சிசி அக்கௌண்ட் எப்படி ஒரு கம்பெனி உருவாக்கும், சிசி அக்கௌண்ட் எப்படி ஒரு கம்பெனி வந்து ஒன்றும் மேலும் ஒரு கம்பெனி வந்து எப்படி கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகும், அதுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை பற்றி நம்ம விவரமாக அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ், தொழில் மேலாண்மை பயிற்சியாளர்.